நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவும் பையனும் போயிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து அவங்க அப்பாவுடைய உடம்பை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் தயவு செய்து இந்த கொழுப்பு ஐட்டங்களெல்லாம் தவிர்க்கணும். குறிப்பாக வந்து ஆடு கோழி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் உடனே நிறுத்திடணும் அப்படின்னோடனே படக்குன்னு பையன் கேட்டான், என்ன டாக்டர் உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஆடு கோழி சாப்பிட்றதை எங்கள் அப்பா போய் எப்படி நிறுத்த முடியும்? இவர் சாப்பிட்ற வேணா அவர் உடனே சொல்லுங்கள் நிறுத்திக்கிடுவார் அப்படின்னு இருக்கான். அது வந்து டாக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இவனும் அப்படி தான் கேட்பான் போல் இருக்கு. ஆமாம், ஹலோ குட்டீஸ் மட்டுமா இருங்க, ஒரே நிமிஷம் போய் கூட்டு வந்துடுறேன். வணக்கம். 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 பயங்கர பணிவா இருக்கியம்மா. எப்படி அது எந்த ஊர் நீங்க? அண்ணனூர். என்ன ஊரு? அண்ணனூர். உங்க அண்ணன் ஊரா? இல்ல, அண்ணனூர் உங்க ஊரு. சரி, உங்க அண்ணன் எந்த ஊரு? அது அங்க கருப்போட்டு இருக்கானே அவன் தான். யாருப்பா அது ஆரம்பத்துல கலர் பிரச்சனை கிளப்புறது? அது சிரிக்கிறானே அவன் கருப்பா? தயவு செய்து இங்க கலரை பத்தி யாருமே பேசாதீங்க ப்ளீஸ். பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரித்திகா. யாருமா? ரித்திகா. ரித்திகாவா? கை தட்டுங்க பாப்பா ஒரு வாட்டி. நான் ரித்திகா தான் சொன்னேன். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சேனா? ஐயா பாப்பா எனக்கெல்லாம் மூளை 3 கிலோமா, உனக்கு தெரியாது. பயங்கரமா நிறைய விஷயம். 200 கிராம் தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் கொட்ட 3 கிராம் இருக்கு. யாருக்கா உங்க வீட்ல யாருக்கா மூளை தேவைப்படுதா? இல்ல, எங்க அண்ணன் கட்டுனா. உங்க அண்ணனுக்கு மட்டும் மூளை தேவைப்படுதா? ஓம் பேரு அங்க வரைக்கும் தெரிஞ்சு வச்சம்மா உன் பேரு ரித்திகா தானே. இப்போ உங்க அண்ணன் பேரு என்ன நான் சொல்லட்டுமா? பிரவீனி. அப்படிதான் எங்க ஆயா கூப்பிடுறாங்க. உங்க ஆயா எப்படி கூப்பிடுறாங்கம்மா? பிரவீனி. எங்க அண்ணன் பேரு பிரவீனு, ஆனா எங்க ஆயா கூப்பிடுறது பிரவீனு. எங்க உங்க ஆயா வந்திருக்காப்லையா? உங்களால வர முடியாது. ஏமா வர முடியாது? அவங்களுக்கு சுகர் இருக்கா. அவங்களுக்கு சுகர் இருக்கா? எங்க தாத்தா அனுப்ப மாட்டேங்கிறாரு. அத 2 பேரும் உட்காந்து இருக்காங்க. ஒரு மொட்டை தாத்தா ஒண்ணு. யாரு மொட்டை தாத்தாவா? அது யார்? அவருதான் மொட்டை தாத்தாவா? முடி பின்னால இருக்குடா அவருக்கு. பின்னாடிதான் இருக்கு, முன்னாடி எல்லாம் மொட்டை தாத்தா. சரி, உங்க தாத்தா வந்து பவுடர் எடுத்து முகத்துக்கு மட்டும் போடுறாரமா இல்ல இந்த ஏரியா ஃபுல்லா போடுறாரா? பொம்பளைங்களுக்கு வைக்கிற ஐப்ரோவ மீசையெல்லாம் தொடங்கி. பொம்பளைங்களுக்கு வைக்கிற ஐப்ரோ எடுத்து மீசை போடுறீங்க நீங்க? ஏமா அப்படி போடுறாரு? ஏன் இப்படி போடுறேன்? ஆபீஸ் பண்ணால போடுமா? என்ன ஸ்டைலுக்காகவா? அவங்கிட்ட எல்லாம் கொட்டி போச்சுல, அப்புறம் இனிமே என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? தம்பி உன் பேர் என்ன? எசக்கு பசக்காவா? ஏய் அவங்க அப்பா பேரை கேட்கறதுக்கு உன் பேரை போத கேட்டலாம் போல இருக்கடா. உன் பேர் என்ன சொல்றான்? என்னத்தான் சொன்னாப்பா? புரியலையாப்பா? எஸ்எம் பிரசன்னாவா? அப்படி சொல்லு. கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி உனக்கு. தம்பி எஸ்எம் பிரசன். என்ன தம்பி? தம்பி பசிக்குதா? எனக்கு தான் பசிக்குதா, வெளியே சொல்லாம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன இடையில ஏதோ தம்பின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சம்மா. தம்பின்னு ஒரு பெரிய ஒரு விஐபி நீ தம்பின்னு கூப்பிடலாமா? விஐபி வேலை இல்ல, பட்டதாரி இல்லை. சரி தேகண்ணா, நீ படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போற? டிவில டோரா ஊட்டி போறேன். டிவில டோரா பூச்சி பார்க்க போறியா? படிச்சு முடிச்ச உடனே புக்கை மூடி வச்சுட்டு நேரா போய் டோரா பூச்சி தாயா பாக்குறேன். உங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி பாலசுந்தரம். ஸ்ரீநிதி பாலசுந்தரம். ஸ்ரீநிதி நீ. பாலசுந்தரம் யாரு? எங்க டாடி. யாரு உங்க டாடி? ஓ, இதான் உங்க டாடியா? ஓ, அவர் பேர் பாலசுந்தரமா? பெரிய பால் வியாபாரம் பாக்குறமா? பாலசுந்தரம். பாலமுருகன் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பாலசுந்தரம்னா என்னது? சுந்தரனா? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். ஓ, இப்போ உங்க அப்பா யார் மாதிரி இருக்காரு? ரஜினிகாந்த் மாதிரியா இருக்காரு? நிஜமாவா? அப்பா நீங்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க ரஜினி மாதிரி இருக்கீங்களான்னு கேளு. நீங்க ரஜினி மாதிரி இருக்கீங்களா இல்ல விஜய் மாதிரி இருக்கீங்களா? ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா ரஜினிகாந்த் தான்மா. அப்படியா? என்னையா புது தகவலா இருக்குது. ஓ, எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா ரஜினிகாந்த் மாதிரியே தெரியுதாரா? கண்டிப்பா, அப்பதான் முதல் ஹீரோ.
ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தாங்க ஹீரோ. அழகா சொன்னார். அண்ணன் கூட கை தட்டுங்க. சூப்பர். உங்க பேர் என்ன? முகேஷ். என்னது? முகேஷ். முகேஷ் நல்லா இருக்கியா? எந்த ஏரியாமா? முகபெரிஸ். ஓ முகப்பேர் ஈஸ்டா நீ. அப்படி வா வழியே. யார் அந்த ஊட்டாண்ட சுப்பிரமணிய வாத்தியார் நல்லா இருக்கிறாரா? கெத்தாகிறாரா? கெத்தாகிறாரா? தாத்தாக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கும்? கேட்காத, நீயே சொல்லு. எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? ஒரு 23 வயசு இருக்குமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சா? ஹலோ 23 உங்களுக்கு? ஆமா. அண்ணன் மைக் கொடுங்க. நம்ம தாத்தாக்கு வயசு என்ன இருக்குன்னு கேளு. டேய் என்னடா? ஹலோ என்னடா நீ கேட்க சொன்ன உடனே? உங்க தாத்தாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேளு. டேய் உங்க தாத்தாக்கு என்ன வயசா இருக்கும்? 60. உங்க தாத்தா எப்படி கூப்பிடுவே? பழனி. எங்க இன்னொரு கூப்பிடு. அவங்க தாத்தா லாக்ல பழனி. மொட்டை பழனியா? ஏமா நான் வட பழனி தான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மொட்டை பழனி? சரி பாட்டிட்ட கேளு. தாத்தாவை பார்த்தால் எந்த ஹீரோ மாதிரி இருக்குன்னு கேளு. தாத்தாவை பார்த்தால் எந்த ஹீரோ மாதிரி இருக்கு? அப்படியே கேட்டியா? சரி பரவாயில்ல. பாட்டி பதில் சொல்லுங்க. பாண்டியராஜ் மாதிரி இருக்கு. ஆண் பாவம் பாண்டியராஜனா? அந்த திருட்டு மொழி முழிப்பார் அவரா? எங்க ஒரே ஒரு உங்க தாத்தாவை திருட்டு மொழி முழிக்க சொல்லுமா? சரி நீ அப்ப தாத்தாட்ட கொடுமா. பாட்டியை பார்த்தா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு கேளு. பாட்டியை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி? அம்பிகா மாதிரி. உங்க பாட்டியை வந்து அம்பிகா மாதிரி இருக்குன்னு சொன்னா உங்க அம்மா விழுந்து சிரிக்காங்களே. ஏன் பாட்டி அம்பிகான்னு தாத்தா சொன்ன உடனே நீங்க ஏன் இப்படி விழுந்து சிரிச்சீங்கன்னு கேளுமா. தாத்தா வந்து ஆயாவ ஜெயந்தம்மாவ பாட்டின்னு அம்பிகா மாதிரி இருந்தத நீ அப்படி சிரிச்சா? இவ்வளவு நாளா அவர் மனசுல அம்பிகா நினைச்சிட்டு இருக்காருன்னு சிரிச்சேன். ஓ அந்த விஷயம் இன்னைக்கு தான் வெளியே தெரிஞ்சிருக்கா? இப்பதான் தெரிஞ்சது. நீ என்ன பண்றடா? இப்போ உங்க அப்பாட்ட கொடுக்க சொல்லுமா. உங்க அம்மாவை பார்த்தா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு கேளு. எங்க அம்மாவை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி? நயன்தாரா மாதிரி இருக்குது. இப்ப தாத்தா பயங்கரமா வச்சிருக்காரு பாரு. தாத்தாட்ட போய் கொடுங்க. அவன் என்ன எங்க அம்மாவை நயன்தாரா மாதிரி இருக்கிற எங்க அப்பா சொல்லும்போது நீங்க விழுந்து சிரிச்சீங்கன்னு கேளு. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை நயன்தாரா மாதிரி இருக்கு சொன்னதுக்கு நீ வேற திடீர்னு பயம் காட்டாம. பொண்ணு இல்லமா, என் பொண்ணு ஆச்சா. இந்த சொன்னா அப்படி. அது உங்க பொண்ணா? ஓ அம்பிகா பெத்த பொண்ணா? அப்ப நயன்தாரா தான். அப்ப சரியா தான் சொல்லியிருக்காரு. கை தடுக்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ வந்து உங்க அம்மா நல்லா பிரேக் விடுங்கப்பா. குழந்தைகள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இவங்களோட டயர்டை போக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். ஒரு பிரேக் போயிடலாமா? ஒரு ஸ்மால் தம்பி, நீ மெட்ராஸ் ஸ்லாங்ல ரொம்ப அழகா பேசுற. ஆமா, அதனால நீ என்ன பண்றன்னா உங்க அப்பா பேரை நீ என்னன்னு சொல்றியா? எங்க அப்பா பேரு சுண்டல்ராஜ். சுண்டல்ராஜா? இல்ல சுண்டல்ராஜ். டேய் பழையபடி பழைய அதே சுண்டல்ராஜா சொல்லிட்டு இருக்க. சுண்டல் இல்ல. சுண்டல் கிடையாதுயா, சுந்தர்ராஜ். அப்படிதானமா? வெரி குட். உங்க அம்மா பேர் என்ன? ரேவதி. யாரு? ரேவதி. ரேவதியா? நான் 2-3 வார்த்தை சொல்றியா? கத்தி. 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 வந்துருச்சியா? கை தட்டுங்க உனக்கு. உங்க அம்மா பேர் இப்ப சொல்லு. ரேவதி. ரேவதி. உங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா வந்து எப்படி எழுப்புறாரு உங்க அம்மாவை? எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா காஃபி கையில எடுத்துட்டு வந்து பூனா பூனா அப்படி எழுப்புவாரு. அப்படியா? புவனா மேடம், புவனா மேடம் காப்பி வந்திருக்கு. மகாராணின்னு கூட கூப்பிடுவாங்க. மகாராணின்னு வேற கூப்பிடுவாங்களாம். சரி, இப்போ உங்க அப்பா எழுப்புறாரு. மகாராணி அடிமை வந்திருக்கிறேன், காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்றாங்க? சரி எடுத்துக்கிறேன். சரி சரி எடுத்துக்கிறேன், போ அந்த பக்கம். ஆமா, முடிச்ச பிறகு சொல்லி அனுப்புறேன்னு சொல்றாங்களா? உனக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்ல பழக்கம் என்ன? அது சொல்லு.
யார்கிட்டயும் இந்த பொருள் வாங்கக்கூடாது. அப்புறம் சண்டை போடுறவங்க கிட்டலாம் பேசக்கூடாது. அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது. யார் சண்டை போடுறவங்களா? எங்க அம்மாக்கு அவங்க அம்மா கூடயும் சண்டை வந்துச்சு. என்ன சண்டை போட்டாங்களா ஜெயந்தி அம்மாட்ட? என்ன? இல்ல, எங்க ஜெயந்தி அம்மா வந்து எங்க அப்பாவை திட்டி நின்னாங்க. ஓ, ஜெயந்தி அம்மா உங்க அப்பாவை திட்டினாங்களா? அதுக்கு அம்மாக்கு கோபம் ஏறிக்குச்சு. அவங்க அம்மாவுக்கு கோபம் ஏறிச்சு பாருங்களேன். என்ன? எங்க அம்மாக்கு கோபம் ஏறிக்குச்சு. ஜெயந்தி அம்மா அதுதான் திட்டிருந்துச்சு. அப்புறம் இது திட்டினதுனால, எங்க அம்மா திட்டினதுனால எங்க ஜெயந்தி அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லி திட்டினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்ல பாருங்க, சொல்லுமா. தலை முழுங்கிட்டாங்க. தலை முழுங்கிட்டாங்களா? இல்ல, தலை முழுங்கிட்டாங்க. ஏய், இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்டி அப்படின்னு இருக்காங்க. ரைட். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, தலை முழுங்கிட்டா. இன்னைக்காவது குளிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? ஆமா, சண்டை போட்ட ஆளு. என்னம்மா? சத்தமா கிளாப் பண்ண சொன்னீங்க. கிளாப் பண்ணுங்க சத்தமா. எவ்வளோ பெரிய சண்டை. உங்க மம்மி பேர் என்ன? ரவுடி. என்னடா இவன் ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா பேர் ரவுடி ரவுடின்றி அடக்கா. சரி தம்பி, இப்போ உங்க பெரியம்மானா யார்? உங்க அம்மா கூட பிறந்த அக்காவா? அக்காலாம் இல்லப்பா. எப்படிப்பா உனக்கு பெரியம்மாப்பா? தெரியலையே. கேட்டு சொல்லு. உங்க பெரியம்மாட்ட எப்படின்னு கேள்ற. அம்மாவோட அக்கா, அதனால உனக்கு பெரியம்மா. ஆனா சொக்கா, இது கூட தெரியாம சுத்திட்டு இருக்கடா வீட்டுல. வால் எப்படி போடுச்சு? எனக்கு வால் வந்திருக்கா. இப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஓ, இது உங்க பெரியம்மான்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் மூளை 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 தெரியுமா? மூளை எனக்கு 3 கிலோ இருக்கு தெரியுமா? நீங்க சொன்னே எனக்கு புரியலப்பா. தம்பி, உனக்கு எந்த ஊருப்பா? தூத்துக்குடி. ஏன் உனக்கு தூத்துக்குடியா? ஆமா. ஏன் இவன் தூத்துக்குடிக்கா அப்படியே மெட்ராஸ் பத்தில பேசிட்டு இருக்கான்? உங்க பெரியப்பாவுக்கு அதிக கோபம் வருமா, உங்க அப்பாவுக்கு அதிக கோபம் வருமாமா? எங்க அப்பா ரொம்ப கோவம்டா. எங்க பெரியப்பா லைட்டா தான் கோவப்படுவாங்க. எங்க பெரியப்பாவுக்கு லைட்டா வரும், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருங்க. என்ன டீ கடையில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? சரி, ரைட்டு தம்பி. இப்போ உங்க பெரியப்பாவை விட்டுருவோம். உங்க அப்பாவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது இல்ல? ஆமா. யாரு மேல கோவப்படுறாருமா? எங்க அம்மா மேல. என்ன விஷயத்துக்காக? எங்க அப்பா மேல கோவப்படுறாங்க. எங்க அப்பா ஏசி போடாங்க, ஃபேன் நிறைய கூட்டுறாங்க, அப்புறம் ஏசி போடாங்க. அதனால சண்டை வருதா? எல்லார் வீட்லயும் இதுக்கு தான் தம்பி சண்டை வருது. எங்க வீட்லயும் இதே பிரச்சனை தான், உங்க வீட்லயும் சேம் பிரச்சனையா இருக்க. சரி, உங்க அப்பா ரைட்டு கொஞ்சம் புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசியை போட்டாரு, ஃபேனை கூட்டி வச்சாரு. குளி சொன்னே எங்க அப்பாக்கு வேக்குது. என்ன காரணம் அப்படி வேக்குது? தெரியலையே. இல்ல என்னவா இருக்கும்? உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குமோ? ஏதாவது இருக்கும். சுகர் இருந்தாலும் வேக்கும். எங்க தாத்தாக்கு சுகர் வேகவே முடியுது. ஏண்டா, எங்க தாத்தாக்கு தான் சுகர் இருக்குது, அவருக்கு வேக்கவே மாட்டேன்றது. எங்க ஆட்டுக்கு சுகர் வேக முடியுது. வேக்க மாட்டீங்க தம்பி. நீ எல்லாம் தூத்துக்குடின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் தம்பி. சென்னை சொல்லிட்டேன் நிம்மதியா. தூத்துக்குடி கிடையாது, இப்ப சென்னை சொல்லிட்டேன். உனக்கு நிம்மதியா? ஏண்டா என் சீவனை போட்டு வாங்குற? எதற்கெல்லாம் வேக்கும் தெரியுமா? யாரையாவது திடீர்னு பார்த்து அப்படி பயந்துட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் வேக்கும். யார் பகலில நீ சொல்லி கூட்டா? யார்டா உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தது? நீ உங்க அப்பாட்ட கேளு, உனக்கு இன்னத்துக்கு வேகுது, வா கேளுமா. அப்பா ஏப்போ உனக்கு வேக்குது? அப்பாக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டுமா. இப்படிப்பா ஈட்டுனா இப்படிப்பா கண்டுபிடிக்கிறது. ரொம்ப யோசனை கிடையா, கண்டுபிடிச்சிருவானோ? ஒரு ஆள் உடம்புல ஹீட் இருக்குன்னு எப்படி தம்பி கண்டுபிடிக்கிறது? நீங்களே ஓசையா எனக்கு சொல்லுங்க. அப்ப இந்த பாப்பாட்ட கேப்பமா? சரி பாப்பா, ஒரு ஆள் உடம்புல ஹீட் இருந்தா வேக்குமா பாப்பா? ஹீட் இருக்கு, இது ஹீட் பாடி அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மூளையை வச்சுதான் பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். நம்ம மூளையை யூஸ் பண்ணி அப்படியே பயன்படுத்தி கண்டுபிடிக்கணுங்க. எப்படி பாப்பா, ஒரு ஐடியா கூட. இப்போ வந்து இவனுடைய பாடி ஹீட் பாடியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? ஹீட் பாடி இல்ல, எனக்கு ஹீட் இல்ல, சைலண்ட் இருக்கு. கொழுப்பு தாங்க நிறைய இருக்கான். அப்படியே என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்படியே பார்த்தேன். சும்மா ஒண்ணுமே இல்லாத கையை இப்படி இப்படி பண்றான்னா அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம்.
டேய் உனக்கு கொழுப்பு தான்டா அதிகமா இருக்கண்டா. அதிகமா இருக்கு. ஒரு ஆள் பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? அவனுக்கு கம்பி வச்சுக்கணும். ஒரு கம்பியை கையில எடுத்துக்கிடுங்க. அது வெடிச்சுன்னா பெருசாயிரும். என்னது? வயிறு. ஏன் வயிறா? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். அப்பா உனக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயம். இப்போ தம்பி இதெல்லாம் நல்ல பழக்கம் அப்படின்னு உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. அதை ஏன் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு? உங்க அம்மா ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் அப்படி எனக்கு ஏதாவது நல்ல பழக்கம் ஏன் சொல்லி தரலன்னு கேக்குறியா? கேளு. ஏன் நல்ல பழக்கம் சொல்லி தரல? ஏமா எனக்கு நீ நல்ல பழக்கமே சொல்லி தரல? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்கம்மா. உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையாப்பா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. மைக் அப்படியே அண்ணன் கொடுங்க. அண்ணா நம்ம பெத்த அம்மா அப்பா நமக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களாண்ணா அப்படி கேட்குறியா? அம்மா அப்பா நம்மளுக்கு எதனா சொல்லி கொடுத்துருக்காங்களாடா? நல்ல பழக்கம்டா, முக்கியமான மேட்டரை விட்டுட்டு எதுவே கேட்டுட்டு இருக்கேன். என்ன நல்ல பழக்கம் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேளு. அதானே நான் கேள்வி கேக்குறேன். அதான் கேக்குறியா? உனக்கு புரிஞ்சுதாப்பா? சொல்லுப்பா. சொல்றா. ஏய், சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியுமாடா சொல்லு. தைரியம் இல்லன்னா டேடிட்ட கொடுத்துரு. அவ்வளவுதான். சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றான். சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ சொன்னதுல சொல்லி நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க புரியாதா? தண்டம். டாடி எனக்கு ஏறிங்கனா நல்ல சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலப்பா. நல்லா படிக்கணும், மற்றவங்களாம் மரியாதையாக பேசணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா? இல்ல. எப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னு கேளு. எப்போ சொல்லி கொடுத்தீங்க? டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு பைக்கில் சொல்லி தரலப்பா. பைக்கில் போகும்போதா சொல்லி வீட்டிலே சொல்லியிருக்கேன். பைக்கில் போகும்போது அன்னைக்கு ஒரு கோழி அடிச்சுட்டு அவங்க காசு கொடுத்துட்டு போனேன். எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்படியே ஏமாத்தி கொண்டு இறக்கி விட்டுறாரு. இது போக காத்துல போகும்போது எதிர்காத்துல என்ன கேட்கும்? தம்பி நீ நல்ல பையனா இருக்கணியா? அவரு எதிர்காத்துல வேகமா போகும்போது சொல்லியிருக்காரு. அதான் உனக்கு கேட்காம இருந்திருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொண்டு சொன்னீங்களாப்பா? அப்படின்னா என்ன கேளு. இப்போ நான் பெரியவங்கள்ட்ட பேசும்போது வாங்க போங்க, அவங்க பேசும்போது பதில் நல்லபடியாக பேசணும். அதுதான் சொல்றது, மரியாதையாக பேசணும். உங்கள்கிட்ட உனக்கு புரிஞ்சுதாடா? என்ன புரிஞ்சது சொல்லு. பெரியவங்களுக்கு நல்ல கொடுக்கணும். பெரியவங்கன்னா யாருடா? அத முதல்ல சொல்றா. டாடி. உங்க டாடி தான் பெரியவங்களா? எங்க அம்மா குட்டி. உங்க அம்மா குட்டி, உங்க அப்பா பெரியவரா? ரைட். அப்ப நான் பெருசு. நான் பெருசா? என்னடா அசால்ட்டா பெருசு? ரெண்டு பெருசுங்களா? அப்பா என்ன நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? கேளுமா. நல்லா வளர்த்திருக்கீங்களா? நல்லா தான்ப்பா உன்னை வளர்த்துருக்கா. நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த அங்கிள் மாதிரி வளர்றீங்களா? என்ன பெத்ததுக்காக நீங்க பெருமைப்படுறீங்களான்னு கேக்குறியா? நான் பெத்ததுக்காக பெருமைப்படுறீங்களா? பெருமை பண்றீங்களா? பெருமைப்படுறேன் தான்ப்பா உன்னை பெத்ததுக்காக. இல்ல இல்ல. நீ காலந்த காலம் எப்படி வச்சுக்க தம்பி? இப்ப என்ன பெத்ததுக்காக நீங்க பெருமைப்படுறீங்களான்னு கேளுமா. இப்ப பெருமை பண்றீங்களா? இப்ப பெருமை பண்றீங்களா? இப்ப உங்க பதில தான் உலகமே எதிர்பார்க்கு. இல்லப்பா. இல்லடா உன்னை பெத்ததுக்காக பெருமைப்படலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேளு. ஒரு இது இப்படி கேள்ற ஸ்டைலா கேள்ற. அங்க பாரு. ஏன் வாந்தி எடுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க? உங்க அம்மாட்ட கேளுமா. பெருமை பண்றீங்களா? இல்லப்பா. ஏன்? உன்னை எப்படி உட்கார சொல்லியிருக்கேன், நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி பெருமைப்படுறது? இப்படி உட்காந்தா பெருமை பண்ண முடியும். இப்படி உட்கார்ந்தாலே பெருமைப்பட முடியும். ஏன் இப்படி உட்கார்ந்தா பெருமைப்பட மாட்டீங்கன்னு கேளு. ஏன் பெருமை பண்ணல? எப்படி ஒழுங்கா தானே உட்காரணும், பெரியவங்க எதிர்க்க. இப்படி நாம உட்காரணும். இது எதுக்கு தான் காலை மேல தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இது ஒரு பேட் ஹேபிட். புரிஞ்சுதா? எதுக்குமா?
புரிஞ்சு போச்சா இப்போ? போய் தம்பி. மூணாவது கிளாப். தேச ஒரு அடி கிளாப் பண்ணிருங்க. விசில் அடிச்சாரா? எங்க இன்னும் ஒரே வாட்டி விசில் அடி தம்பி. எப்படி அந்த வயசுல விசில் அடிக்கிற? எப்படி விசில் அடிக்கிற? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறாங்கண்ணா. ஊழ விட்டுறதா? நீ என்ன கிளாஸ் படிக்கிற? யூகேஜில வாயில விரல் விட்டு அடிக்கிறானா? சரி, வாயில விரல் வைக்காம நீ விசில் அடியும் பாப்போம். சரிங்கண்ணா, இந்த விசில் அடிக்கிறாங்களே அது எதுக்கு தம்பி விசில் அடிக்கிறாங்க? வின்னானா விசில் அடிக்கலாமா? சரி, கை தட்டிருக்க ஒரு வாட்டி உனக்கு தம்பிக்கு. நீ ஒரு வாட்டி விசில் அடிக்கலாம். அட்ரா விசில் அட்ரா. நீ அடிச்சுக்கிட்டே விசில் அட்ரா. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் தர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. வாங்க அந்த ரூம்ல போய் கிஃப்ட் எடுத்துக்கணுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.